அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் மயிலாப்பூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெற இருக்கிற 2026 வருடத்திற்கான பங்குனி திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மயிலையே கைலை, கையிலையே மயிலைன்னு சொல்லுவாங்க. மயிலாப்பூர் திருக்கோயிலில் உற்சவர் கபாலீஸ்வரருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை யாராவது பார்த்துருந்தா அந்த அழகை கமெண்ட் பாக்ஸில் வர்ணனை செய்யலாம். ஏன்னா அபிஷேகம் பண்ணும் பொழுது கபாலீஸ்வரரோட முகம் எப்படி இருக்கும்னா அழகாக குறுஞ்சிரிப்பாக இருக்கும். சிரிக்கும் பொழுது கன்னத்தில் விழக்கூடிய அந்த குழி ரொம்ப அழகாக இருக்கும். அவருடைய உருவம் நம்ம கண் முன்னாடி இன்னும் நிற்கிற மாதிரியே இருக்கும். இந்த அனுபவம் ஏற்பட்டவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். சரி, அடுத்ததாக இந்த நிகழ்வுகள் எல்லாம் எந்தெந்த தேதியில் இந்த வருடம் நடைபெறுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பாக இங்கே நடக்கக்கூடிய 63 நாயன்மார்கள் உலா மிகவும் சிறப்பு பெற்றது. ஏன்னா 63 நாயன்மார்களது சிலையும் இங்கு திருவீதி உலாவாக கொண்டு வரப்படும். இப்போ 63 நாயன்மார்களுக்கும் 63 பல்லக்கு வருமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு பல்லக்கில் 4 நாயன்மார்கள் என்ற கணக்கில் 63 நாயன்மார்களோட சிலைகள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பல்லக்கில் ஏற்றப்பட்டு கோவிலில் இருந்து கோபுர வாசலில் இருக்கக்கூடிய 16 கால் மண்டபத்திற்கு கொண்டு வரப்பட்டு தீபாராதனை காண்பிக்கக்கூடிய நிகழ்வும் நடைபெற உள்ளது. அப்படி 63 நாயன்மார்கள் திருவீதி உலா வரும் பொழுது நம்மளுடைய கபாலீஸ்வரர் வெள்ளி சப்பரத்தில் இவர்களுக்கு காட்சி அளிப்பார். அது எப்படின்னா மேளதாளங்கள் முழங்க, மங்கள இசை ஒலிக்க, வேத மந்திரங்கள் ஓத ஆரவாரத்தோடு இந்த நிகழ்வு மிகவும் அற்புதமாக நடைபெறும். இதை நேரில் பார்க்க முடியாதவங்களும் இந்த வருடமாவது நேரில் பார்க்கறதுக்கு முயற்சி செய்யலாம். சரி, 2026 வருடத்தில் மார்ச் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று காலை 6:20 மணிக்கு கொடியேற்றத்தோடு இந்த நிகழ்வு ஆரம்பமாக இருக்கு. மார்ச் 25ஆம் தேதி புதன்கிழமை அன்று காலை 6 மணிக்கு அதிகார நந்தி வாகனம். மார்ச் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இரவு 10:30 மணிக்கு ரிஷப வாகனம். மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 6:30 மணி அளவில் தேர் திருவிழா நடைபெற உள்ளது. மார்ச் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று மாலை 3 மணி அளவில் 63 விழாவும் நடைபெற உள்ளது. ஏப்ரல் மாதம் முதல் தேதி புதன்கிழமையன்று இரவு 8:30 மணிக்கு திருக்கல்யாண நிகழ்வு நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வில் நாமும் கலந்து கொண்டு கபாலீஸ்வரரின் அருளை பெறுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நன்றி, வணக்கம்.